கேட்க செவியுடையோர் கேட்கட்டும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை தொடர்பு கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுறேன். அப்பா இயேசுவினுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தயவு செஞ்சு ட்ராப் அவுட் பண்ணாதீங்க. இது எல்லா மதங்களுக்கும் உரிய ஒரு வாய்ஸ் மெசேஜ் தான். இன்னைக்கு ஆஷ் வெனிஸ்டே எல்லாருமே நினைவு கூறுறாங்க. அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து அந்த காலம் உயிர் தெடுக்கப்பட்ட காலம் வரை அது நாங்க நினைவு கொண்டுட்டு போறோம். பட் உண்மையிலேயே அப்பா பாடுபட்டதுன்றது ஒவ்வொரு நாளுமே தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. தவக்காலத்துல மட்டும்தான் அது தியானிக்கப்பட வேண்டும் என்றது அல்ல. ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கீர் என்றதை ஒவ்வொருத்தரும் அதை நினைவு கூறும் போது அதன் மூலம் பல விடுதலையும் பல மகிமைக்குரிய செயல்களையும் எங்களோட வாழ்க்கையில உணர்ந்து கொள்ள முடியும். ஸோ கிறிஸ்தவம் என்றது நான் திருப்பியும் சொல்றேன், இது மதம் அல்ல. எனக்கு நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல நிறைய பேர் எனக்கு கருத்துக்களை சொல்லக்குள்ளையும் யோசிக்கிறேன். மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்றது மதம் அல்ல, மனமாற்றம். உங்களுக்குள்ள நீங்க சொல்லக்குள்ள மெடிடேஷன், யோகா இதெல்லாம் நிறைய செய்றீங்க. பட் உண்மையான உங்களுக்குரிய ஒரு நிலையான ஒரு சந்தோஷம் எப்ப கிடைக்கும்னா இந்த மெடிடேஷன் யோகாவாலேயோ இல்லாட்டி ஏதோ ஒரு களியாட்டத்துக்குள்ள நீங்க போய் என்டர்டெயின்மெண்ட் பண்ணி சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதோ இல்லாட்டி வாட்ஸ்அப்ல குரூப் போட்டு கதைக்கிறதோ இதெல்லாமே சந்தோஷத்தை உங்களுக்கு தரப்போறது அல்ல. ஸோ நிலையான சந்தோஷம் என்றது அவருடைய இயேசுவனுடைய இருதயத்துக்குள்ள நீங்க அது போறது தான். அந்த அன்பை நான் சுவைச்சபடியால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களை போல நான் தான் என்டர்டெயின்மெண்ட் சொல்லி இருந்த ஒரு ஆள் தான். ஸோ உறவுகள் எல்லாமே பலமா இருக்கணும்ன்றது அன்புன்றது வெளிப்படுத்தினான் நான் தான். ஸோ உலகத்துல எதுவுமே நிரந்தரம் அல்ல. அதாவது உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கணவர், அதே நேரம் உங்களுடைய சொந்தங்கள் யாருமே நிலையான அன்பு தரப்போறது அல்ல. ஸோ அப்பா இயேசுவினுடைய அன்பு, அந்த அன்பின் வெளிப்பாடு தான் தவக்காலம் என்று வருஷத்துல ஒருக்கா தியானிக்கிறோம். இது தினமும் தியானிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்பா இயேசுவுக்கே மகிமை உரியது. ஆமேன்.